जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தினா என்னன்னா கான்ஃப்ளிக்ட் ஃப்ரீ லைஃப், முரண்பாடு இல்லாத வாழ்க்கை. உங்களுடைய உள் உணர்வுக்கும் வெளி வாழ்க்கைக்கும் முரண்பாடு இல்லாமல் இனிமையாக வாழ்தல், முரண்பாடின்றி வாழ்தல். அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தி. அப்படின்னா சோம்பல் தனம் இல்லாமல் வாழுதல். சோம்பல் தனம் ஞானம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோம்பல் தனம் ஞானம் கிடையாது. சோம்பல் தனம் ஆன்மீகம் கிடையாது. மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி. மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. எதையுமே மாற்றாமல் ஏற்றுக்கொள்ளுபவன் சோம்பேறி. எல்லாவற்றையுமே மாற்ற முயற்சி செய்து துக்கப்படுபவன் பேராசைக்காரன். ரெண்டுமே கிடையாது. மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்ற சக்தி. அப்படின்னா உங்கள் தோளிலே பலம் இருக்கும் வரை மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றுங்கள். அதற்கான சக்தி. எப்போ உங்களுடைய எல்லைன்னு இது புரியுதோ அப்பவே உங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகிற புத்தி. எல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உள்ளுக்குள்ள முரண்பாடும் துக்கமும் வர ஆரம்பிச்சாலே எல்லையை தாண்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது காலையில எந்திரிக்கும் போது ஒரு துக்கமான உணர்வுல இருந்து எந்திரிச்சு வெளியில வராம இருந்ததுன்னா உங்க எல்லையை தாண்டிட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்க எல்லையை தாண்டுறீங்களா இல்லையான்றதுங்க அளவுகோல். காலையில எந்திரிக்கும் போது சுகந்தமா அந்த தூக்கத்திலே இருந்த உணர்வும் விழித்த போது வருகின்ற உணர்வு இரண்டுக்கும் முரண்பாடு இல்லாமல் ஒரு இனிமைய வெண்ணெய்க்குள்ள கத்தி போற மாதிரி போயிட்டு வெளியில வந்தீங்கன்னா நீங்க உங்க எல்லையிலே வாழ்கிறீர்கள். எல்லையை தாண்டவில்லை. ஆனா அந்த தூக்கத்தில் இருந்த உணர்வு டென்ஸ்டாவோ இல்ல முழிச்ச உடனே வர்ற உணர்வு டென்ஸ்டாவோ இருந்ததுன்னா உங்களுடைய எல்லையை தாண்டி உங்களுடைய தோளுடைய வலிமையை தாண்டிய சுமையை சுமக்க முயற்சிக்கிறீர்கள். உங்கள் தோல் வலியை தாண்டின சுமையை சுமக்க முயற்சி பண்ணீங்கன்னா ஆக்சுவலா சுமக்க முடியாது. இந்த கோபுரத்துல பதுமை இருக்கும், அது கோபுரத்தை தாங்குற மாதிரியே இருக்கும். அந்த பதுமை நினைச்சுக்குவான் தான் தான் கோபுரத்தை தாங்குறதா. ஆனா அந்த பதுமைக்கு தெரியாது கோபுரம் அந்த பதுமையை தாங்குகிறது. அந்த பதுமை நினைச்சுச்சான் இவ்வளோ வெயிட்டை என் மேல வச்சிருக்காங்களே, நான் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருக்கு துக்கப்பட்டுச்சான். அந்த பதுமையோட துக்கம் மாதிரி தான் நம்ம துக்கம்.
நம்முடைய தோளை மீறிய துக்கத்தை விஷயத்தை நாம் தாங்குவதாக நினைத்தால் பதுமையின் துக்கம் தான் நம் துக்கம். ரொம்ப அழகா ரமண மகரிஷி ஒரு கதை சொல்வார். ரயில்ல ஏறினவன் தலைமையில இருக்க மூட்டையும் ரயில்ல போடாம அதை தலைமையில வச்சுட்டு உட்காந்துட்டே போயிட்டு இருந்தானா. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எப்போ உங்க எல்லையை நீங்க மீறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அளவுகோல். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த இருந்த உணர்வும் இருக்கின்ற உணர்வும், எந்த உணர்வுலேருந்து நினைச்சு பார்ப்பீங்க இல்லையா, நினைச்சு பார்ப்பீங்க பாருங்க. அந்த உணர்வும் இந்த இருக்கின்ற உணர்வும் ரொம்ப ஸ்மூத்தா சுகந்தமா இனிமையா ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி இருந்ததுன்னா நீங்க சரியான உங்கள் எல்லையோடு மாற்ற வேண்டியவைகளை மாற்றி மாற்ற வேண்டாதவைகளை ஏற்று வாழறீங்கன்னு அர்த்தம். அந்த காலையில் வர்ற அந்த எந்திரிச்ச உடனே அன்கான்ஷியஸும் கான்ஷியஸும் அந்த நேரத்தில் சந்திக்குது. உங்களுடைய சக்தியும் புத்தியும் சந்திக்கிற நேரம் அதுதான். அந்த நேரத்தில் ஒன்று தூக்கத்தில் இருந்தப்போ ரொம்ப டென்ஸ்டாக இருந்ததா மாதிரியோ, இல்லை தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சுன்னா ஐயோ ஏண்டா முழிச்சோம், தூங்கிட்டே இருந்திருக்கலாமே, இன்னொரு நாள் ஆரம்பிச்சிருச்சேன்னு முழிச்சப்புறம் டென்ஸ் ஆனீங்கன்னாலோ, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பாகம் கான்ட்ரடிக்டிங்கா முரண்பாடுடையதாக இருக்குமானால் நீங்கள் உங்கள் எல்லையை மீறி மாற்ற வேண்டாதவைகளும் மாற்ற முயற்சிக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா ரிலாக்ஸ் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையாகுங்கள், கொஞ்சம் அமைதியாகுங்கள், கொஞ்சம் ஆற அமர ஆழ்ந்து தியானியுங்கள். மாற்ற வேண்டிய இன்னொன்று, மாற்ற வேண்டியதை கூட மாத்தாமலே இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனையே வர எதனா அவங்க தூக்கத்தில் எந்திரிக்கவே போறதில்லை. எந்திரிச்சாலும் என்ன பண்ண போறாங்க, அடுத்த தூக்கம் வர வரைக்கும் முழிச்சிட்டு இருக்க போறாங்க. அது சோம்பேறித்தனம், அதுவும் ஆன்மீக வாழ்க்கை அல்ல. மாற்ற வேண்டியவைகளை மாற்றும் சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, இதுக்கு அடுத்து எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நீண்ட கனவு என்கின்ற யுக்தி, தெளிவு. இந்த ஒரு யுக்தி பிறந்துருச்சுன்னா போதும், மிகப்பெரிய சாந்தமும் ஆனந்தமும் நமக்குள்ள நிறைஞ்சிரும். எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவு. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. நல்லா ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். ராத்திரி முழுக்க ஒரு நீண்ட கனவுல பெரிய பங்களா ஒன்று கட்டி, ஒரு 4-5 கார் வாங்கி, ஒரு 100-200 வேலைக்காரர்களை வச்சு அந்த பங்களாவை தேய்ச்சி தொடச்சி பலான்னு இருக்கிற பங்களாவை இதுக்கும் மேலே பலான்னு மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி கிரகப்பிரவேச ரிப்பன் கட்டுற நேரத்தில் பளிச்சுன்னு கட்டில இருந்து முழிச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ? எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த பிரபஞ்சமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்கின்ற யுக்தி. அதைத்தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய வீட்டை கட்டி, எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்த்து, எவ்வளோ பேர் புகழை சேர்த்து, எவ்வளோ பெரிய என்ன சொல்றது எல்லாம் பண்ணி வச்சாலும் திடீர்னு ஒரு நாள் முழிச்சுப்பீங்க. முழிச்சுட்டு என்னடா இவ்வளவு நேரம் மனுஷனா பிறந்ததா கனவு கண்டுட்டு இருந்தேன் போல, இவ்வளவு நாள் மனுஷனா பிறந்ததா கனவு கண்டுட்டு இருந்திருக்கனேப்பா. கனவுல சில நேரத்தில்
ஏதோ ஊருக்கு போயிட்டு வர மாதிரி கனவு கண்டிருந்து விழிச்ச உடனே என்னடா இங்கே தான் படுத்துருக்குறோம், அதுக்குள்ளே மதுரைக்கு போன மாதிரி கனவு கண்டுட்டோமா அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு நாள் விழிச்சு அடடே பூமிக்கு போயிட்டு வந்த மாதிரி கனவு கண்டிருக்குமே அப்படின்னு விழித்துக் கொள்வீர்கள். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அடடா இங்கத்தான் இருக்கிறோம், அதுக்குள்ளே பூமிக்கு போயிட்டு வந்த மாதிரி கனவு கண்டிருக்குமே அப்படின்னு விழித்துக் கொள்வீர்கள். தூக்கத்தில் விழிச்சிங்கன்னா அந்த பெட்டை தொட்டு பார்த்துப்போம், இல்லை தலானியை தொட்டு பார்த்துப்போம், இல்லை எங்கே இருக்கிறோன்னு ரூமை திரும்பி பார்த்துப்போம். ரூமை திரும்பி பார்த்து அந்த போர்டு, ஃபோட்டோ, கேலண்டரு, கடிகாரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஓ இந்த ரூமில் தான் இருக்கிறோம், இந்த ஊரில் தான் இருக்கோம், அதுக்குள்ளே அமெரிக்கா போனதா கனவு கண்டுட்டோமே, போயிட்டு வந்ததா அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்த்துட்டு ஓ சாமி இருக்காரா, எல்லாம் இருக்குது, நித்யானந்த லோகத்தில் தான் இருக்கிறோம், அதுக்குள்ளே பூமிக்கு போனதா கனவு கண்டுட்டோமே, இங்கத்தான் இருக்கோம், சாமி இருக்கார், எல்லாம் இருக்குது, எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, அடடா அதுக்குள்ளே பூமிக்கு போன மாதிரி கனவு கண்டுட்டு வந்திருக்குமே. ஆனால் பரவாயில்ல, ஒரு திருப்தி, கனவுலையும் பூமியில் சாமியோடு இருந்த மாதிரி தான் கனவு கண்டுட்டு வந்திருக்கோம். பூமிக்கு போகிறதா கனவு கண்டாலும் அங்கேயும் கனவுலையும் அவர் கூட இருந்த மாதிரியே தான் கனவு கண்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு திருப்தி அடைய வேண்டியதான், அவ்வளவுதான். எத்துணைதான் மாற்றினாலும் இந்த பிரபஞ்சமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று தெளிவாக உணர்ந்து கொள்ளுகின்ற யுக்தி, இந்த பிரபஞ்சமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு கனவுதான்ற யுக்தி வரும் பொழுது மாறாத ஒன்றின் மீது ஆழமான பக்தி வரும். மாறாத ஒன்றின் மீது ஒரு ஆழ்ந்த உணர்வு பூர்வமான இணைப்பு வரும். அதைத்தான் குரு பக்தின்னு சொல்றேன். அதுதான் குரு பக்தி. இது எல்லாமே நீங்க நின்றுட்டு இருக்கிற பூமி உட்பட, எது மேல நின்றுட்டு இருக்கீங்களோ அது உட்பட, உங்களுடைய ஆதாரம் உட்பட, உங்க கால் மட்டுமல்ல, கால் ஊன்றி கொண்டிருக்கின்ற பூமி உட்பட எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவு அப்படின்ற யுக்தி வரும் பொழுது மாறாத ஒன்றின் மீது உணர்வு பூர்வமான இணைப்பு, ஃபீலிங் கனெக்ஷன், காரணம் கூட தெரியாது, ஏன் அந்த கனெக்ஷன் வந்ததுன்னு கூட தெரியாது, காரணமே தெரியாது, ஆனா அந்த இணைப்பு இருக்கும். பார்க்கும் பொழுது மட்டுமல்ல, நினைத்த உடனே நெஞ்சு பொங்கி, தொண்டை இனித்து, தோள் தளர்ந்து, மேனி சிலிர்த்து, உணர்வெல்லாம் குளிர்ந்து, உயிரெல்லாம் உருகி கரைகின்ற அந்த உணர்வு, அததான் பக்தின்னு சொல்றேன். பக்தர்களுக்கு மட்டும் சில நேரத்தில் அவங்களுக்கே சந்தேகம் வரும், எனக்கு என்ன ஆச்சு, நம்மால் கூட இவ்வளவு ஆழமாக ஒன்றையோ ஒரு பொருளையோ நேசித்து இந்த உணர்வை அனுபவிக்க முடியுமான்னு நமக்கே இருக்கிற சந்தேகத்தை தாண்டி நமக்குள்ள மலர்ற உணர்வு தான் பக்தி. நமக்கே கூட தோணாது, எப்படிடா இது எனக்குள்ள நடந்தது, என்ன மந்திரம் போட்டிருப்பாரு, நான் எந்த மந்திரத்துக்கும் அசையற ஆள் இல்லையே, எதுக்குமே அசையாதனா எப்படி ஆச்சு. உங்களுக்குள்ளேயே தெரியாமல் உங்களுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்த பக்தி புலியை தட்டி எழுப்புபவர் தான் ஞானகுரு. மாறாத ஒன்றின் மீது ஏற்படுகின்ற ஈர்ப்பு, அதுதான் பக்தின்னு சொல்றேன். இந்த நான்கையும் வாழ்க்கையில் வாழ்வீர்களானால் அதுதான் ஜீவன் முக்தி. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः।
ऐष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते மாற்றக்கூடியதையெல்லாம் மாற்றும் சக்தி அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்க வாழ்க்கையே மாத்திக்கிட்டே இருக்கிற சக்தி தானே, எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கிற முயற்சி தானே உங்க வாழ்க்கையே. மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. இப்ப நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் வரும், எது சாமி மாற்ற வேண்டாதது, எது மாற்ற வேண்டியதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் இந்த ஒரு இலட்சணத்தை புரிஞ்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கும் பொழுது தூங்கத்துல இருந்த உணர்வும் விழித்தவுடனே வருகின்ற உணர்வும் இனிமையான ஒரு சாந்தமான சுமூகமான டிரான்சிஷனா ரிலாக்ஸ்டான ஃபீலிங்கா இருந்ததுன்னா நீங்க கரெக்டா வாழறீங்க. நீங்க மாற்ற வேண்டியதை மட்டும் மாத்துறீங்க, மாற்ற வேண்டாததை ஏத்துக்கிறீங்க. ஆனா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல ஒரு கான்ஃபிளிக்ட், கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு இருக்குமானால் எந்திரிச்ச உடனே தூக்கத்துல எந்த உணர்வுல இருந்தீங்க நினைச்சு பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு உங்களை எதிரையோ போட்டு வச்சு அழுத்தி இருந்த மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, எந்திரிச்ச உடனே சாமி என்ன மாறல உட்காந்து பேய் அமுத்துச்சு அப்படின்னு. வேற தனியா ஒரு பேய் வரணுமா உங்களை பிடிக்கிறதுக்கு? நீங்க அந்த பேயை பிடிக்காம இருந்தா போதாதா? நாம் தான் நம்மை பிடித்த பேய், வேற யாரும் கிடையாது. தூக்கத்துல ஏதோ உன்னை மார் மேல உட்காந்து அமுத்துச்சு சாமி. உங்க மார் மேல உட்காந்து அமுத்துறதுக்காக இங்க இருந்தோ யாரோ டிராவல் பண்ணி வராங்களா? நேரில் போனாலே பார்த்து பேச ஆள் இல்லை, அல்ல நீங்க தூங்கும் போது வந்து அமுத்துறதுக்கு யாரும் வரப்போறது இல்லை. அப்படின்னா ஒரு டென்ஸ்டான உணர்வுக்குள்ள இருந்துட்டு வெளியில வந்திருக்கீங்க. சில நேரத்துல தூக்கம் சுமூகமா இருக்கும், முழிச்ச உடனே ஐயோ ஏண்டா முழிச்சோம், ஒரு நாள் ஆரம்பிச்சிருச்சுடா, தூக்கத்திலேயே இருந்திருக்கலாமே, சுகமா இருந்ததே. அப்போ அந்த விழிப்பு நிலை டென்ஸ்டா இருக்கு, அதுல முரண்பாடு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருந்ததுன்னா, இந்த ரெண்டுல ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க, மாற்ற வேண்டாதவைகளை மாற்றுகின்ற முயற்சியிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். உடனடியாக உங்களுக்கு தேவை புத்தி, அவசர தேவை, அர்ஜென்ட் ஆர்டர். உடனே என்ன பண்ணுங்க, இந்த சூழ்நிலையில நீங்க இப்ப நல்லா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு காலையில முடிக்கும் போது இந்த சூழ்நிலை இருந்ததுன்னா, அப்கோர்ஸ் ஆனா இன்னைக்கு காலையில பெரும்பாலான உங்களுக்கு முடிக்கும் போதே சாமியை பார்க்கணுன்ற உணர்வு தான் இருந்திருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே சாமியை பார்க்க போறோம்னு இருந்திருக்கும். ரெகுலரா சாதாரண நாட்கள்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்ததுனாலே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மாற்ற வேண்டாதவைகளை மாற்ற முயற்சி பண்றீங்க. ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிங்க, ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அதிகரியுங்கள். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஒண்ணு, எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுதான் என்கின்ற தெளிவு, யுக்தி. அது இந்த வினாடியே உங்களுக்குள்ள வர முடியும், இந்த வினாடியே உங்களுக்குள்ள வர முடியும். சத்தியம் கேட்ட உடனே புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, நெருப்பு தொட்டால் சுடும் தெரிஞ்ச உடனே தொடாம விட்டுறது, அவ்வளவுதான். இல்ல இல்ல சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியுது, தொட்டா சுடும் ஆனா தொடாம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்றோமா? கிடையாது. தொட்டால் சுடும் என்று புரிந்த உடனேயே விட்டால் போதும்னு விடுறோம். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் வாழ்க்கை. சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு. சட்டி சுடுதுதான் ஆனா கை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோமா? இல்ல. யுக்தி, தெளிவு, இந்த வினாடி அது நமக்குள் வர முடியும். எவ்வளவுதான் மாறினாலும், எவ்வளவுதான் மாற்றினாலும் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நீண்ட கனவுதான் இந்த உலகம் என்கின்ற யுக்தி. மாறிக்கொண்டே இருப்பது இது அப்படின்ற யுக்தி வந்தவுடனேயே மாறாத ஒன்றின் மீது ஒரு ஆழ்ந்த உணர்வு பூர்வமான தொடர்பு, இணைப்பு ஏற்பட்டு விடும். அததான் குரு பக்தின்னு சொல்றேன். பக்தி, இந்த நான்கையும் வாழ்வதுதான் ஜீவன் முக்தி. வேற நிறைய வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. நிறைய வார்த்தைகளை சொன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த சாரத்தெல்லாம் பிடிச்சிட்டு, அது சக்கையெல்லாம் பிடிச்சிட்டு சாரத்தை விட்டு போயிடுறீங்க. வெளியில போய் சாமி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நான் சொன்ன 2-3 கதையும் ஜோக்கு சொல்றாங்களே தவிர சாரத்தை விட்டுறாங்க. பாடாப்பட்டு ஒரு பெரிய பாகவதர் ஹரிச்சந்திர கதையை 4 நாள் சொன்னாரு. கேட்டு முடிச்சு ஜனங்க வெளியில எந்திரிச்சு வந்தாங்க. ஒருத்தட்ட கேட்டாரு, கதையில இருந்து என்னப்பா தெரிஞ்சுக்கிட்ட? உயிரே போனாலும் சத்தியம் தான் பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. இன்னொருத்தட்ட கேட்டாரு, நீ கதையில இருந்து என்னப்பா தெரிஞ்சுக்கிட்ட? அவசர ஆபத்துனா பொண்டாட்டி அடகு வைக்கலாம், தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சாரத்தை விட்டு சக்கையை கொண்டு சென்று விடுகிறார்கள். அதனால இப்பொழுது நான் எந்த சக்கையுமே கொடுக்க போவதில்லை, சாரத்தை மட்டும் கொடுக்கின்றேன். இதை உங்களுக்குள் எடுத்துச் செல்லுங்கள், போதுமானது. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள். இந்த ஒரு வருடத்தை முழுவதையும் ஜீவன் முக்தனாக வாழ்வதற்கு டெடிகேட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பல வருடங்கள், இதுவரைக்கும் வாழ்ந்த வருடங்களை
பணம் சம்பாதிக்க டெடிகேட் பண்ணியிருக்கீங்க, உறவுகளை உருவாக்க டெடிகேட் பண்ணியிருக்கீங்க, ஃபேமிலி உருவாக்க டெடிகேட் பண்ணியிருக்கீங்க, எதுக்கோ செலவு பண்ணியிருக்கீங்க. பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு தேடியே 4 வருஷம் கழிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் நிம்மதியை தேடி 40 வருஷத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. அது எதை வேணா தேடி இருக்கலாம், எத்தனை வருஷத்தை வேணா டெடிகேட் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு வருடத்தை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க. நீங்க கேட்காதீங்க, அப்ப அடுத்த வருஷத்துல ஜீவன் முக்தனா வாழ வேண்டியது இல்லையா சாமி அப்படி நான் சொல்ல வரல. இந்த ஒரு வருடத்திலே பழகிக் கொள்வது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழு நாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி இதுதான். இந்த ஒரு ஆண்டு ஜீவன் முக்தனாக வாழ்வது அப்படிங்கிற ஸ்திரமான சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் ஜீவன் முக்த தீட்சையை அளிக்கின்றேன். ஜீவன் முக்தர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இந்த ஒரே ஒரு விஷயத்தை உள்ளத்துல எடுத்துட்டு போங்க. ஒரு ஞானி, ஒரு பரமஹம்சன், ஒரு அவதார புருஷன் என்ன ஜீவன் முக்தன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரே ஒரு பலத்தை எடுத்து செல்லுங்கள். வாழ்க்கையில என்ன எதிர்கொண்டாலும், என்ன கான்ஃபிளிக்ட், என்ன முரண்பாடு, என்ன துக்கம் வந்தாலும் உடனே நினைச்சுக்கோங்க, அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் வார்த்தை பொய்க்க முடியாது. ஒரு அவதார புருஷனுடைய வார்த்தை சத்தியம். அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஜீவன் முக்தன். அப்ப ஜீவன் முக்தன் இந்த சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? கட்டாயமா பயமும் குழப்பமும் இருக்காது. முதல்ல அதை கீழே போடு. ஜீவன் முக்தன் எப்படி இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுவார்? ஃபேஸ் பண்ணுவோம். ஜீவன் முக்தன் இந்த சூழ்நிலை எப்படி நடந்துப்பாரு? அப்படி நடந்துப்போம். அவர் எப்படி இருப்பாரு? அந்த மாதிரி இருப்போம். நீங்கள் ஒரு ஜீவன் முக்தன் அப்படிங்கிறத ஆழமாக புரிந்து கொண்டு உணர்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜீவன் முக்தன்ற உணர்வை வைத்துக்கொண்டே எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளுங்கள். எது வந்தாலும் சரி, நான் ஜீவன் முக்தன் அப்படிங்கிற தெளிவோடையே எதிர்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்? குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, கவலை இருக்காது. என்ன வேணா வரட்டும், நான் ஜீவன் முக்தன் அப்படின்ற உணர்வோடு இருங்க. ஆனந்தம் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. ஆனந்தம் மட்டும்தான் வரும். ஒரு ஜீவன் முக்தன் மருத்துவராக இருக்கலாம், ஒரு ஜீவன் முக்தன் வியாபாரியாக இருக்கலாம், ஒரு ஜீவன் முக்தன் டாக்டராக இருக்கலாம், ஒரு ஜீவன் முக்தன் இன்ஜினியராக இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் டாக்டர் ஆகிறது உழைச்சிருப்பீங்க, இன்ஜினியர் ஆகிறது உழைச்சிருப்பீங்க, வியாபாரி ஆகிறது உழைச்சிருப்பீங்க, லாயர் ஆகிறது உழைச்சிருப்பீங்க. இப்போ ஜீவன் முக்தனாவதற்காக வாழுங்கள். ஒரு ஜீவன் முக்த டாக்டராக வாழுங்க, ஜீவன் முக்த இன்ஜினியராக வாழுங்க, ஜீவன் முக்த வியாபாரியாக வாழுங்க, ஜீவன் முக்த மனிதனாக வாழுங்கள். ஜீவன் முக்தனாக வாழுங்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் இதை ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, நான் ஜீவன் முக்தன். அதுதான் முதல் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற, உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து, சத்தியம். உங்களை பத்தி நீங்க ஆயிரக்கணக்கான கருத்துக்களை வைத்திருப்பீர்கள், உங்களை பத்தி நீங்க ஆயிரக்கணக்கான கருத்துக்களை வைத்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து உங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற, வைத்திருக்கின்ற முதல் சத்தியம், நான் ஒரு ஜீவன் முக்தன். அந்த பூரணத்தன்மையில் இருங்கள். நான் ஜீவன் முக்தன்ற பூரணத்தன்மையில் இருந்து இயங்குங்கள். அந்த பூரணத்தன்மையிலே நிலை கொண்டு என்ன செயல் செய்தீர்களானாலும் அந்த பூரணத்தன்மை பூரணத்தன்மையையே வெளிப்படுத்தும். பூரணத்தன்மை பூரணத்தன்மையையே வெளிப்படுத்தும். பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்படும். குறையே ஒன்றும் இருக்காது. நிறை உணர்வு, நிறை உணர்விலிருந்து பொங்குகின்ற நிறை வாழ்க்கையைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன்.
அதனால் இந்த ஒரு ஆண்டு ஜீவன் முக்தனா வாழறதுக்குன்னு தியாகம் பண்ணுங்க. இது மூலமா வேற எந்த சைடு எஃபெக்ட் வந்தாலும் அதை வாழ்வதற்கு தயாராகுங்கள். ஆனந்தம் தவிர வேற எந்த சைடு எஃபெக்டும் வராது. நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க டேமேஜ் எல்லாம் கிளீன் ஆகும். அதுதான் நடக்கும். உங்க உடம்பையும் மனசையும் உறவுகளையும் எல்லாத்தையும் நிறைய டேமேஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஹீல் ஆயிடும். என்னென்ன இருந்தாலும் அது கிளீனாக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஒரு ஆண்டை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்கு தியாகம் செய்யுங்கள். அதற்காகவே முழு முயற்சியோடு வாழுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தர் ஜீவன் முக்தரா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை நீங்கள் ஜீவன் முக்தராக வாழ்வதற்கான உற்சாகத்தை உருவாக்குகின்றீர்கள். ஸ்பான்டேனியஸா தானாவே அந்த ஜீவன் முக்த தீட்சை நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஒரு வார்த்தை போதும், அல்லது உங்களை பார்த்தா போதும், அதெல்லாம் கூட தேவையில்லை. உங்களுடைய சுவாசம் போதும், உங்களுடைய இருப்பு போதும், பலாயிரக்கணக்கான மக்களையும் பல லட்சக்கணக்கான மக்களையும் ஜீவன் முக்தர்களாக வாழ்வதற்காக நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், உத்வேகப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.